மட்டையை கட்டி ஏமாற்றும் மக்கள் ஜாக்கிரதை. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மனிதன் சக மனிதனை ஏமாற்றி தான் பிழைக்கிறான் அப்படின்றத நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது. கொஞ்சம் அசந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆப்பு வைத்து விட்டு சென்று விடுவார்கள். இன்றைக்கி யார்கிட்டையும் குறைந்தபட்ச நேர்மை என்பது சிறிதளவு கூட கிடையவே கிடையாதுங்க. இன்றைக்கி ஒருத்தனை மட்டையை கட்டி அவனை உருட்டி அவன்கிட்ட எப்படியாவது எதையாவது பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த உலகமே வகை தேடி காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் உங்களுடைய உடைமைகளையும் உங்களுடைய செல்வத்தையும் உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய பண்பையும் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஸோ சரியில்லை, ஒரு நபர் சரியில்லை அப்படின்னா அந்த நபரை விட்டு விலகுங்க. அது உறவினராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, சக ஊழியராக இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னா, ஏமாற்றி பிழைப்பவர்கள் அதிகமாயிட்டே இருக்காங்க. உழைப்பின் மீது நம்பிக்கை இல்லாமல் ஒருத்தனை பொய் பேசி அவனுடைய திட்டங்களை எல்லாம் திருடி அவனை பற்றி ஒரு மோசமான சொற்களால் மற்றவர்களிடம் சொல்லி, ஸோ இப்படி தான் உலகமே போய்கிட்டு இருக்குது. இதை பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, முன்னாடி ஒரு 2 டிகேடுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சிலரிடம் அந்த ஞானயம் நேர்மை அப்படின்றதெல்லாம் இருக்கும். இப்போலாம் யாரிடமும் கிடையாது. கொஞ்ச நேரம் பேசுனா சரி ஒரு 10,000 விலை கொடு அப்படின்றது, வாங்கினா அதை கொடுக்கறது கிடையாது. அவன் என்னடா அப்படின்னு அவனை பற்றி ஒரு கேவலமாக பேசி விடுறது. ஸோ இப்படி தான் இந்த சொசைட்டி படுமோசமாக போய்கிட்டே இருக்குது. உழைப்பை மறந்து, அதாவது கடுமையாக உழைப்போம், செல்வம் சேர்ப்போம், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வோம், கடல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வோம், நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வோம், மற்றவர்களிடம் பகை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வோம் அப்படின்றத மறந்து இன்றைக்கி எவன்டா சிக்குவியான், இவனை மட்டையை கட்டலாமா, இவனை உருட்டி இவன்கிட்ட காசை பிடுங்கலாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கூட்டம் வகை தேடி காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே மக்களே, ஜாக்கிரதையுடன் இருங்க. தேவையில்லாத நபர்களிடம் பேச்சையும் உறவையும் வளர்க்காதீர்கள். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, தேவையற்ற உறவுகளை நம்ம தவிர்த்தாவே நம்ம நிம்மதியாக இருக்கலாம். இதை கட்டாயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லி எனக்கு தோன்றியது. ஸோ கழுகு போல மற்றவர்களை விழுங்க காத்திருக்கும் ஒரு பெரும் கூட்டம் இருக்குது. ஸோ ஆதலால் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய உடைமைகளையும் உங்களுடைய செல்வத்தையும் உங்களுடைய பணத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.